வெல்கம் டு சுட்டீஸ் குட்டி உலகம். ஹாய் குட்டீஸ். ஒரு காலத்துல ஒரு அழகான ஆற்றங்கரையில பழங்கள் நிறைந்த பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல ஒரு மகிழ்ச்சியான குரங்கு வசித்தது. ஆஹா, இப்பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இதை யாராவது நண்பனுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என குரங்கு நினைத்தது. ஒரு நாள் ஒரு முதலை ஆற்றில் இருந்து மேலே வந்து சோர்வாக இருந்தது. முதலையை பார்த்த குரங்கு, நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள், பழங்கள் வேண்டுமா என கேட்டது. அதற்கு முதலை பழங்கள் வேண்டும் என பதில் சொன்னது. இருவரும் தினமும் பழங்களை பகிர்ந்து உண்டு நண்பர்களாக மாறினர். ஒரு நாள் மாலை நேரத்தில் முதலை சில பழங்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்றது. வீட்டில் பேராசை கொண்ட பெண் முதலை ஒன்று இருந்தது. இப்பழங்கள் யார் கொடுத்தது என்று பெண் முதலை கேட்டது. அதற்கு முதலை, இது என் நண்பன் கொடுத்தது என்று சொன்னது. பேராசை கொண்ட பெண் முதலை, இப்பழங்கள் மிக சுவையாக இருக்கின்றன, இதை தினமும் உண்ணும் உன் நண்பனின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று கேட்டு, எனக்கு குரங்கின் இதயம்தான் வேண்டும் என சொன்னது. முதலை, ஆனால் அவன் என் நண்பன் என்று சொன்னது. பேராசை கொண்ட பெண் முதலை, குரங்கின் இதயம் கொண்டு வராவிட்டால் நீ வீட்டிற்கு வராதே என்று சொன்னது. என்ன செய்வதென்று முதலைக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் முதலை ஒரு திட்டத்தை தீட்டியது. குரங்கினை சந்தித்து முதலை, பெண் முதலை, உன்னை பார்க்க வேண்டுமாம், எங்கள் வீட்டுக்கு வருவாயா என்று குரங்கிடம் கேட்டது. குரங்கு வாங்க போகலாம் என்று சொன்னது. குரங்கு முதலை ஆற்றை கடக்க ஆரம்பித்தன. ஆற்றின் நடுவில் செல்லும் போது முதலை மனமுடைந்து சொன்னது, உண்மையை சொல்கிறேன் நண்பா, பெண் முதலைக்கு உன் இதயம்தான் வேண்டுமாம், அதற்கு தான் நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று குரங்கிடம் சொன்னது. குரங்கு அதிர்ச்சி அடைந்தது, ஆனால் அமைதியாக இருந்தது. குரங்கு, ஓ நண்பா, நீ ஏன் முன்பே சொல்லவில்லை? என் இதயம் மரத்தில் இருக்கிறது, அதை எப்போதும் கிளையில் வைத்திருப்பேன். அதற்கு முதலை, அப்படியா, சரி, திரும்பி போய் எடுத்து வா. கரைக்கு வந்தவுடன் குரங்கு உடனே மரத்தில் பாய்ந்தது. குரங்கு கோபத்தில், முட்டாள் முதலையே, இதயம் இல்லாமல் யாராவது உயிரோடு இருப்பார்களா? நீ நம் நட்பை துரோகம் செய்து விட்டாய் என்று சொன்னது. உண்மையை உணர்ந்த முதலை, நண்பா, என்னை மன்னித்து விடு, நான் தவறு செய்து விட்டேன் என்று சொன்னது. அதற்கு குரங்கோ, உண்மையான நண்பன் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டான், நான் உன்னை மன்னித்து விட்டேன், ஆனால் நீ இனி என் நண்பன் அல்ல என்று சொன்னது. முதலை அமைதியாக ஆற்றுக்குள் சென்று மறைந்தது.
ஸோ குட்டீஸ், குட் ஃப்ரெண்ட்ஸா இருங்க, கைண்டா இருங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு ஸ்டோரியில வந்து பார்க்குறேன். பாய்.